ஹாய், இன்னைக்கு நம்ம கடைக்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு, இல்லை நம்ம சாப்பிட தான் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட கிளம்பி போயிட்டோம். இந்த போகிற வழியில் நிறைய கடை வீதிகள்லாம் இருந்தது, துணி கடைலாம் நிறைய இருந்தது. நாங்கள் போன ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னா, நாங்கள் போன இதுவில் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பெரிய பானையில் பொங்கல் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய பானை தெரியுமா? நாங்கள் பார்த்துட்டு உண்மையான பொங்கலாக எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு எங்கள் குரூப் பசங்களாம் கேட்டிருந்தாங்க. அது பக்கத்தில் இருக்க பாண்டியன் ஹோட்டலுக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு எல்லாருமே மிரள மாரி ஒரு ஹாய் போட்டுட்டு ஒரு இடத்த தேடி உக்காந்து ஹஸ்பண்டை பார்த்தீங்களா எவ்வளோ ஹாய் சொல்லிவிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் போய் கழுகாக போனேன். அந்த வாண்டு சின்ன வாண்டு அப்போ தான் தூங்குச்சு, நல்லா தூங்குச்சு பார்த்தா ஏந்துச்சு அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இங்கே 2 இலையாக உட்காந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு சாப்பிட அங்கே போய் பார்த்தோன்னே பவானி பிரேமும் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நவஸ்டியும் திருமலையும் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண, அவங்க சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஒன்றும் வரல. நான் இந்த டேபிளில் பார்த்தா எங்கள் சித்தப்பா பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தார், எங்கள் அப்பா ப்ளெயின் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். 2 பேரும் எனக்கு ஆசையாக எனக்கு ஊட்டி விட்டாங்க. நான் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டேன். திருப்பியும் அங்கே போய் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ரைஸ் வந்துச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்குள்ளே எங்களுக்கு ரைஸ் வந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு எங்கள் சித்திக்கு ஷேர் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அப்பா காடை ஒன்று ஆர்டர் பண்ணார். அது எல்லாருக்கும் எங்கள் அப்பா ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ரைஸு அங்கேருந்து போய் சாஸ் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே அதுக்குள்ளே அந்த குட்டி வாண்டியே இருந்துச்சு. அதனால் எங்கள் சித்தி சூப்பராக நூடுல்ஸ் ஊற்றிருந்தாங்க. அதுக்குள்ளே எனக்கும் நூடுல்ஸ் வந்துச்சு. நூடுல்ஸ் சாப்பிட்டு பரோட்டா ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. எங்கள் தங்கச்சி எப்போவுமே எங்கள் அப்பா கிட்ட சாப்பிட்லாம் அவளுக்கு தூக்கமே வராது. அதனால் அங்கேருந்து இங்கே ஓடியாந்து சாப்பிட்டேன். என்னுடைய லாஸ்ட்டு வாயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இலையும் மூட்டிட்டு அங்கே போய் பார்த்தா அசு சத்தியாலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த திருமலை வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்லாமா முடிச்சிடலாமா எப்படியோ சாப்பிட்டு எழுந்து கை கட்டால் பில்லு பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வரவங்க எங்களுக்குலாம் அந்த ஜீரக மிட்டாயா பள்ளி மிட்டாய் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து காராக நின்று அந்த வாண்டோ என் தங்கச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாய் சொல்லிட்டு இந்த வீடியோ